நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசு ஒரு அற்புதம் செய்வார் என்று நீங்க எதிர்பார்ப்போடு இருந்தீங்கன்னா கட்டாய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், என்னோடு அவர் பேச போகிறார், என்னை தொட போகிறார், எங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்று விசுவாசிங்க. உங்க விசுவாசத்தை கனப்படுத்தும்படியான அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்வார். சரியா? இந்த நாள் நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாள். எதற்காக அற்புதம்? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு துக்கம் உடைய மனதை பாதித்து கொண்டே இருக்கிறது அல்லவா? அது வியாதியா இருக்கலாம், பிசாசின் போராட்டமா இருக்கலாம், குழந்தை இல்லை என்கிற நிந்தை நெருக்கமாய் இருக்கலாம், வேலை கிடைக்கலையே என்ற ஒரு ஏக்கமாய் இருக்கலாம், திருமண தடைகள், ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய மனதுக்குள்ள ஒரு துக்கத்தை கொண்டு வருகிறது. அவர் மனிதர்கள் மேல வைத்திருக்கிற அன்பு, மனு குலத்தை நேசித்து மனு குலத்திற்காக தன்னை பலியாய் கொடுக்க வந்த ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து தான். அதனால அவர் மக்கள் மேல் அன்பு வைத்து அற்புதம் செய்கிறார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, மார்க் 7:37 எல்லாவற்றையும் இயேசு நன்றாக செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு செய்வார். சரியா? இந்த மாதிரி அற்புதம் செய்த ஆண்டவரிடத்துல இப்போ நம்ம வேதத்திலிருந்து சில வசனங்களை நான் சொல்லி நம்ம ஜெபிக்க போறேன். ஜெபிக்க ரெடியா இருக்கீங்களா? இவங்க ஜெபிச்சாங்கள டிவிக்கு முன்னால இருந்து ஜெபம் பண்ணி எப்படி அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்கல்ல, அதே இயேசு தான் இன்றைக்கு உங்க வீட்டுல உங்க பக்கத்துல நின்று கொண்டு இருக்கிறார். நீ எந்த தேசத்துல இருந்தாலும் உங்க பக்கத்துல இயேசுன்னு இருக்கிறார். எந்த மாநிலத்துல இருந்தாலும் உங்க பக்கத்துல இருக்கிறார். நீங்க ஆங்கில மொழியில இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம், தெலுங்குல, கன்னடத்துல, ஹிந்தியில, தமிழ்ல, எந்த மொழியில இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும் இயேசு எல்லாருக்கும் ஆண்டவர். உங்க பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு நீங்க கேளுங்க, இயேசுவே இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்றீங்களே, எனக்கும் என் பிள்ளைக்கும் ஒரு விடுதலை கொடுங்க, என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க, அற்புதம் நடக்கும். சரி, இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? இந்த இயேசு எப்படிப்பட்டவர் நீ அறிந்து கொண்டா அவருடைய அற்புதத்தை சுலபமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் நான் தொடர்ச்சியா இயேசு எப்படிப்பட்டவர் என்று வேத வசனத்திலிருந்து தியானித்து கொண்டு வருகிறோம். வேத புஸ்தகத்துல பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்டவர் அதை பார்க்க அவனுக்கு ரொம்ப ஆசை. எல்லாரும் சொல்றாங்களே இயேசு அற்புதம் செய்கிறார், விடுதலை கொடுக்கிறார், இது மாதிரி அதிசயங்கள் நடக்கிறது, அவர் சொல்றாங்களே, அந்த இயேசுவை நான் பார்க்கணும், நானே பார்க்கணும், நான் கேள்விப்படுறேன், அவரை நான் பார்க்கணும். பார்த்தீங்களா? இப்ப சொன்னாங்க, வெளிச்சம் வந்து அவரை தொட்டது, ஆண்டவுடைய கரம் தொட்டது, எலும்புல சத்தம் ஏற்பட்டது, வெள்ளை இயேசு வந்து பக்கத்துல நின்று கையை தட்டினா இயேசு பிரசன்னமாகி தன்னை வெளிப்படுத்தி அற்புதம் செய்ததெல்லாம் அவங்க சொன்னாங்கல்ல, அதே இயேசுதான் இன்றைக்கு உங்க பக்கத்துல நின்று கொண்டு இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்று அறியணும். அவரை குறித்து தான் தொடர்ச்சியா நம்ம தியானிக்கிறோம். ஏசாயா 9:6 இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரிக்கும் போது அவருக்கு என்ன பெயர்லாம் கொடுக்கப்படும் என்று, இது இயேசு பிறக்கிறதற்கு 600 வருஷத்துக்கு முன்னாலே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது. பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், இயேசு என்கிற குழந்தையாக பிறக்கிறார். இம்மானுவேல், அவர் முதலும் முடிவுமானவர், அல்பா உமேகாவானவர், பல பெயர் இருக்குது. ஒவ்வொரு பெயரையும் தியானிச்சாலே அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறிய முடியும். இதுல ஒவ்வொரு பெயரை வைத்து இயேசு எப்படிப்பட்டவர் என்று தியானிச்சு கொண்டே வருகிறோம்ல. இன்னைக்கு ஒரு காரியம் என்னன்னா, நித்திய பிதா. அந்த சகோதரி சொன்னாங்க பாருங்க, அவர் எனக்கு அப்பா, எனக்கு தகப்பன், நான் தகப்பன்ட்ட கூப்பிடுற மாதிரி அப்பான்னு அவர்கிட்ட கூப்பிடுவேன், எனக்கு இயேசு விடுதலை கொடுத்தான்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா? இங்க சொல்லப்பட்ட நித்திய பிதா அப்படின்னா எவர் லாஸ்டிங் ஃபாதர். எந்தெந்தைக்கும் நம்முடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து, எந்தெந்தைக்கும் எவர் லாஸ்டிங் ஃபாதர், எந்தெந்தைக்கும் நமக்கு நித்திய தகப்பனாக இருக்கக்கூடியவர் என்று வேதத்தில் ஆண்டவருக்கு அழகான பெயர் சொல்லப்பட்டு இருக்கிறாரு. சிலர் இயேசு அப்பான்னு கூப்பிடலாமா? கூப்பிடலாம். பைபிள் இருக்கிறே, அவர் நித்திய பிதா தகப்பன் என்று சொல்லி அப்பானி உரிமையோடு கூப்பிடலாம். ஏனென்றால் யோவான் 1:12 இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை தருகிறார்.
அப்படின்னு அவர் தகப்பன், நம்முடைய பிள்ளைகள். இதை நம்ம மறந்துடக்கூடாது. சரி, எப்படிப்பட்ட தகப்பன்? தகப்பன்னா எப்படிப்பட்ட தகப்பன் அவர்? உலகத்துல தகப்பன்மார்கள் எல்லாருமே தாய் தகப்பன் இல்லாம நம்ம பிறக்க முடியாது. அப்ப நம்முடைய தகப்பனுடைய அன்பை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு ஒரு தகப்பனை போல உள்ள அன்பு. அவர் எப்படிப்பட்டவர்? அந்த அன்பு 103 சங்கீதம் 13 வசனத்துல வேதத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறதை போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். முதலாவது, அவர் இரக்கமுள்ள ஒரு தகப்பன், மனது உருக்கமுள்ள ஒரு நல்ல தகப்பன். நீங்க தகப்பனாலே நிறைய பிள்ளைகளுக்கு பயம். தாய்கிட்ட ரொம்ப நெருங்குவாங்க, அன்பா இருப்பாங்க. தகப்பனால ஒரு பயம், டெரர் இருக்கும்ல. அங்க அப்படியே சில குடும்பத்துல தகப்பன் ஜாலியா விளையாடுவாங்க, தாயின்னா தான் சில குடும்பத்துல பயம். ஆனா பொதுவா எடுத்துக்கொள்வது தகப்பன்னா ஒரு பெரிய பயம், இது மரியாதை கலந்த ஒரு பயம் இருக்கும். அப்போ இங்க வேதம் சொல்லுகிறது ஒரு இரக்கமுள்ள ஒரு தகப்பனா. யாருக்கு இறங்குவாரு? நீதிமொழிகள் 28 வசனத்துல, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆண்டவரே, நான் பாவிதான், என் பாவத்தை மன்னிச்சிருங்க, இனி இந்த பாவம் எனக்கு வேண்டாம், எனக்கு விடுதலை கொடுங்கன்னு ஒப்பு கொடுத்துட்டா உடனே அவர் இறங்கிடுவார். இரக்கமுள்ள ஒரு தகப்பன். பாருங்க, லூக்கா 15 இயேசுவே ஒரு உதாரணம் சொல்லுகிறார். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். இளைய மகன் பாருங்க, நண்பர்களோடு சேர்ந்து துன்மார்க்கமாய் நடந்து என் சொத்தை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சண்டை போட்டு வாங்கிட்டு போயிட்டான். தாப்பட்டு இருந்தா கொஞ்சம் கட்டுப்பாடுலாம் இருக்குது, நம்ம வெளியே போயிட்டா ஃப்ரீயா இருக்கலாம் இஷ்டப்படி அப்படின்னு போனான். எல்லா சொத்தையும் அழிச்சு தீர்த்துட்டான். பாவத்துல, குடியில, வெறியில, வேசித்தனத்துல எல்லாம் முடிஞ்ச உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விலகிட்டாங்க. இப்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லை. பன்றி மேய்க்க ஆரம்பிச்சுட்டான். பன்றிக்கு வைக்கிற தவிடாவது கிடைக்குமான்னு பார்த்தான். அப்பதான் யோசித்து பார்த்தான், எங்க அப்பா இவ்வளவு பெரிய பணக்காரர், அவர் வீட்டுல இவ்வளவு வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கே நல்ல சாப்பாடு, எனக்கு பன்றியின் தவிடு கூட கிடைக்கலன்னு சொல்லி தன் தவறை உணர்ந்து, நான் எங்க அப்பாட்ட போவேன், என் பாவத்தை அறிக்கையிடுவேன், நான் தப்பு பண்ணிட்டேன், பரத்திற்கு விரோதமா அவங்களுக்கு விரோதமா பாவம் செய்துட்டேன், வேலைக்காரனா வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு கேட்பேன்னு சொல்லி மனம் திரும்பி வருகிறான். வந்தபோது தூரத்திலே மகனை கண்ட உடனே தலைவிரி கோலத்தோட, அழுக்கான வஸ்திரத்தோட, அடையாளமே தெரியாம வருகிறான். ஆனா லூக்கா 15 20 வாசித்தால், தூரத்திலே தகப்பன் மகனை கண்டபோது தன் மகன் என்று அடையாளம் கண்டு கொண்டான், மனதுருகினான், ஓடி சென்று கட்டி அணைத்து கொண்டு முத்தமிட்டான். பார்த்தீங்களா? அதான் தகப்பனுடைய அன்பு. நீ பாவம் செய்துட்ட, என்னை விட்டு போயிட்ட, சொத்தெல்லாம் அழிச்சிட்ட, எதுக்கு வர்ற, வீட்டுக்குள்ள வராத அப்படின்னு அவன் சொல்லவில்லை. அந்த தகப்பனுடைய அன்பு. பாவம் செய்தவன் மனம் திரும்பி வந்த போது ஓடி சென்று கட்டி அணைத்து கொண்டு முத்தமிட்டாராம். அதான் இயேசுவனுடைய அன்பு. நீங்க மனம் திரும்பி வரும்போது, நீ குடிகாரன், நீ விபச்சாரக்காரன், நீ துன்மார்க்கன், நீ இந்த மாதிரி செய்தம் போ அப்படின்லாம் ஆண்டவர் அருவருக்க மாட்டார். உங்களை அணைத்து கொள்ளுவார். எனக்கு விடுதலை இல்லையே, என்னால விட முடியலையே, இந்த பாவம் என்னை வேதனைப்படுத்துதே, நான் விடுதலை தரேன், நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ வா என்று சொல்லி அணைத்து கொள்ளுகிற அற்புதமான ஒரு நல்ல தகப்பன் தான் இயேசு கிறிஸ்து. யாரையும் பாவின்னு தள்ள மாட்டார். அநேகர் என்னை சந்திக்க வருவாங்க, விதவிதமான மக்கள். ஒரு சமயம் ஒரு வாலிபன் வந்தான், நான் இயேசு விட்டு ரொம்ப தூரமா போயிட்டேன், இயேசுதான் மெய்யான ஆண்டவர் என்று அறிந்து முதல்ல நான் இயேசுவை நம்பினேன். அப்புறம் உலகம், சிற்றின்பம், மோகம் எல்லாம் பார்த்துட்டு இயேசுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு பைபிள் வாசிக்க மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன், செபிக்க மாட்டேன். சில வருஷமாக்கி விட்டது. இயேசு விட்டு ரொம்ப தூரமா நான் போயிட்டேன். இதுக்கு முன்னால செய்யாத பாவெல்லாம் நான் செய்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டார். என்ன சொல்லணும்? இல்லை, என்ன குறித்து ஆண்டவர் என்ன நினைச்சிருக்கிறார்? நான் அவர்கிட்ட வரக்கூட தகுதி இல்லாதவன், அவ்வளவு தூரமா போயிட்டேன்னு சொன்னான். நான் என்ன சொல்லுவது? அவர் என்ன சொல்றாதான் முக்கியம்னு சொல்லி மனதில் ஜெபிச்ச, ஆண்டவரே இந்த தம்பிக்கு நான் என்ன சொல்லணும் என்று சொன்னார். ஸ்டில் ஐ லவ் ஹிம், நான் இன்னும் அவனை நேசிக்கிறேன்னு சொல்லுன்னு சொன்னார். நீங்க எவ்வளவு தூரமா போயிட்டீங்க, பாவத்துல உங்களை கெடுத்து கொண்டீங்க, இயேசுவை மறுதளிச்சுட்டு போற அளவுக்கு துன்மார்க்கமா தூரமா போயிட்டீங்க. ஆனா இயேசு சொல்லுகிறார், நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன் மகனே
அப்படின்னு சொல்றான்னு உடனே தேம்பி தேம்பி அழுதான். என்ன கூட நேசிக்கிறார், நான் இவ்வளவு பெரிய பாவி, என்ன கூட இயேசு நேசிக்கிறாரா, என்ன கூட அவர் இன்னும் நேசிக்கிறாரா அப்படின்னு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். அவர் இன்னும் உங்களை நேசிக்கிறார். உங்களை பாவின்னு அருவருப்பா பார்க்க மாட்டார். உங்களை அணைத்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். ஆனா நீங்க இயேசுவே நான் பாவிதான், என்னை மன்னிச்சு எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்டா போதும், உடனே இரக்கம் செய்வார். அவர் இறங்குகிற தகப்பன். இரண்டாவது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6-7 வசனம் நீங்கள் வாசிக்கும் போது அவரை இந்த தகப்பன் எப்படிப்பட்டவராம். இரண்டாவது, சிட்சிக்கிற தகப்பன். தகப்பன் ஒரு பக்கம் இரக்கமுள்ள தகப்பன், இன்னொரு பக்கம் சிட்சிக்கிற தகப்பன். சிட்சி அது என்னது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு வீட்டில் பாருங்க, தாய் தகப்பன் 2 பேரும் பிள்ளையை வளர்க்கும் போது தாய் என்ன தப்புனாலும் தட்டி கொடுத்து நீ செய்யாதப்பா அப்படின்னு அன்பு காட்டுவாங்க. தகப்பன் அவர் கண்டிப்பா இருப்பார். சில தகப்பன் கை நீட்டு அடிச்சிருவாங்க, பெரம்பு வச்சிருப்பாங்க, கை நீட்டுன்னு பெரம்பில் அடிப்பாங்க, காதை தெருக்குவாங்க, மண்டையில் கொட்டிடுவாங்க. அப்போ தாய் தான் நம்மளை ஒன்றும் சொல்றது இல்லை, இந்த தப்பனார் அடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சிலருக்கு தகப்பன் மேலே வருத்தம் வரும். தகப்பனுக்கு என் மேலே அன்பே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது சிட்சை. அது உங்களை தகப்பனை விட்டு புறம்பாக்குவதல்ல, உங்களை மேலோட அன்பினாலே சிட்சிக்கிறார். ஏன் தெரியுமா? தாயினுடைய அன்பு வேறு, தகப்பனுடைய அன்பு வேறு. ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. தாயினுடைய அன்பு என்னன்னா, இன்றைக்கு இப்போ என் பிள்ளை நல்லா இருக்கணும். தகப்பன சொல்ல, ஒழுங்கா படிக்கல, மார்க் எடுக்கல, சாப்பாடு கொடுக்காத, முழங்கல்ல நீ கேட்டான் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொன்னா தாய் தெரியாம கூட்டு போய் சாப்பாடு கொடுத்துருவாங்க, தெரியாம கூட்டு போய் அவனுக்கு செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சிருவாங்க. ஏன் இப்படி நடக்கிற, அப்பா கோபப்படுற மாதிரி, ஜாக்கிரதையா நடந்துக்கன்னு சொல்லி. அதனால ஏன்னா இப்போ என் பிள்ளை நல்லா இருக்கணும், இப்போ கஷ்டப்படக்கூடாது. அதுதான் தாயினுடைய அன்பு. தகப்பனுடைய அன்பு ஏன் கண்டிப்பா இருக்காருன்னா, இப்ப விட்டுட்டா பின்னால கெட்டு போயிடுவான். இன்னும் 5 வருஷம் கழிச்சு என் பிள்ளை படிச்சு உயர்ந்த நிலைமைக்கு வரணும். இப்ப விட்டுட்டா படிக்க மாட்டான், விளையாடி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கெட்டு போயிட்டான்னா அவனுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். தூரமாயிருக்கிற எதிர்காலத்தை குறித்த அக்கறை உள்ளதான் தகப்பனுடைய அன்பு. அதனாலதான் தகப்பனார் கண்டிப்பா இருக்கிறார், சிட்சிக்கிறார். ஆண்டவர் அப்படிதான். ஒரு பக்கம் தாயாயிருந்து தேற்றுவார், இன்னொரு பக்கம் தகப்பனாய் இருந்து கண்டிப்பார். பார்த்தீங்களா, அந்த ஐயா மதுபானத்துக்கு அடிமையா இருந்தாங்க. முழங்கால திடீர்னு பிரச்சனை, வீங்கி விட்டது, நடக்க முடியல, பாதிப்பு. அவங்க மனைவியெல்லாம் ஜெபிச்சாலே கணவரை ரட்சியுன்னு. எப்படி ரட்சிக்கிற? சிட்சை. ஆண்டவர் அன்பு நிமித்தமா சிட்சித்தார். அவர் படுக்கையில் இருந்த உடனே இப்பதான் ஆண்டவரை தேடுகிற எண்ணம் வந்தது. ஆண்டவரை தேடும் போது அற்புதம் நடந்தது. அப்ப அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மளை எதற்காக சிட்சிக்கிறார்? நம்ம இந்த உலக வாழ்க்கையோட முடிவது அல்ல. உலக வாழ்க்கைக்கு பிறகுதான் நிரந்தரமான வாழ்க்கை, பரலோக பாக்கியம் இருக்கிறது. அந்த பரலோகத்துக்கு போனோமானா இஷ்டப்படி வாழ முடியாது. பரிசுத்தமா வாழணும், ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். அதுக்கு தான் ஆண்டவர் சிட்சிக்கிறார். நம்மை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு எதிர்காலத்தை குறித்த ஒரு அக்கறையோட உள்ள நல்ல தகப்பனா இருக்கிறதுனாலதான் ஆத்மா நரகத்தில் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி பாவம் செய்யும் போது தண்டிக்கிறார், சிட்சிக்கிறார், அடி கொடுத்து சரிப்படுத்துகிறார். இது ஆண்டவருடைய தகப்பனுடைய அன்பு. அதனால அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இல்லை, சிலர் சொல்லுவாங்க தகப்பனார் அடிக்கும் போது விளங்காரு. சிலர் சொன்னாங்க, பிரதர் எங்க அப்பா அப்பா ரொம்ப கண்டிப்பா அடிப்பாங்க, தலையில கொட்டுவாங்க, தலையெல்லாம் வீங்கிறோம். இந்த மாதிரி ஒரு அப்பாவா எனக்கு அப்படிலாம் நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். ஆனா இப்போ எங்க அப்பாவுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவங்க அவ்வளவு கண்டிப்பா இருந்ததுனால தான் நான் இந்த படிப்பு படிச்சு மேனேஜராக அமர்ந்திருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க இந்த உயர்ந்த நிலைமைக்கு வர காரணம் என் தகப்பனாருடைய கண்டிப்பு. அன்னைக்கு எனக்கு வருத்தமா தெரிஞ்சது, இன்னைக்கு என் தகப்பனாரை நினைச்சு நான் சந்தோஷப்படுகிறேன். அவங்களோட கண்டிப்பா என்னை சிட்சித்த நடத்தினாலதான் நான் நல்ல நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இதுதான் தகப்பனுடைய அன்பு. தூரமாயிருக்கிற காரியத்தை நினைத்து சிட்சிக்கிற அன்பு தகப்பனுடைய அன்பு. நம்ம பரலோகத்துக்கு போகணுமே, பரலோக பாக்கியத்தை இழந்து விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் நம்மை சிட்சித்து சரிப்படுத்துவார். அதனால இன்றைக்கு ஒரு நஷ்டம் வந்திருக்குது, ஒரு இழப்பு வந்துட்டு, ஆண்டவர் எங்க மேல அன்பா இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்காதங்க. உங்க மேல அன்பு இருக்கிறதுனால தான் இது வந்திருக்குது. அப்போ கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஜெபத்தை விட்டுட்டீங்க, பரிசுத்தத்தை விட்டுட்டீங்க,
பைபிள் வாசிக்கிறதை விட்டுட்டீங்க, எல்லாம் இஷ்டப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆண்டவர் பார்த்தாரு, உங்களை சரிப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த சிக்ஷையை அனுமதித்திருக்கிறார். சிக்ஷைக்காக ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே, இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். அதனால ஒரு பக்தன் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதன் மூலமாக உம்முடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொள்கிறேன் என்பதாய். உபத்திரவம் தான் சிக்ஷை. ஆண்டவர் தன் பிள்ளைகளை சிக்ஷித்து நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன். அதனால அவருடைய சிக்ஷைக்காக ஆண்டவரை துதிக்கணும். அவர் இரக்கமுள்ள தகப்பன், சிக்ஷிக்கிற தகப்பன். 3வது உபாகமம் 1:31 அவரை குறித்து இன்னொரு காரியம் அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்க. உபாகமம் 1:31 பைபிள் இருக்குது, சுமக்கிற தகப்பன், நம்மை சுமக்கிற ஒரு தகப்பன். எவ்வளோ அருமையா இருக்குல்ல. அவரை பற்றி சொல்லப்பட்டதை நீங்க வேதத்துல தான் அவரை குறித்து சரியா அறிய முடியும். நம்ம உண்டாக்கின கடவுள் எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் எப்படிப்பட்டதுன்னா இதை வாசிக்கணும். இதுல தான் இருக்குது. இதுல தான் அவரை பற்றி முழுமையா சொல்லப்பட்டு இருக்கிறாரு. அதனால அவருடைய பாருங்களேன், ஒரு தகப்பன் பிள்ளையை சுமப்பதை போல. நம்ம ஊர்களில் கிராமங்களில் திருவிழாலாம் நடந்த பெரும் கூட்டம் வந்துடும்ல. அப்போ கூட்டத்தில் சின்ன பிள்ளைகளை தகப்பன் கையில் பிடிச்சிட்டு போவார். போனால் கூட்டத்தில் ஒன்றும் தெரியாது பிள்ளைகளுக்கு. அப்படியே எட்டி எட்டி தகப்பன் முகத்தை பார்க்கும், தெரியாது. கூட்ட நெரிசலில் திடீர்னு நெரிப்பாங்க, பிள்ளையினுடைய காலில் மிதிச்சிருவாங்க, பிள்ளை கஷ்டப்படும். அப்போ பிள்ளைக்கு பாதிப்பு வருது. அதால் எல்லா திருவிழாவும் பார்க்க முடியல. உடனே தகப்பன் நினைச்சு அந்த குழந்தை தூக்கி தோளில் வைத்து கொள்வாங்க. பார்த்துருக்கீங்களா? தோள் மேலே வச்சு கொள்வாங்க. தாய் சுமக்கிறதுக்கும் தகப்பன் சுமக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. தாய் கையில் ஏந்துவாங்க, இடுப்பில் வைத்து சுமப்பாங்க. அது தாய் சுமக்கிற ஒரு சுமை. குழந்தை சுமக்கும் போது முதல்ல கைகளில் ஏந்துவாங்க, அப்புறம் இடுப்பில் வைத்து சுமப்பாங்க. இப்போ நிறைய வெளிநாடு மாடர்ன் ஒரு தொட்டில் மாதிரி முன்னாலே தொங்க விட்டு பிள்ளையை வைத்து கொண்டு சுமக்கிறாங்க. அது மாதிரி விதவிதமாக உண்டு ஒவ்வொரு பகுதியில். ஆனால் பெரும்பாலும் கிராமத்தில் பாருங்க, குழந்தைய தோள் மேலே வச்சு சுமக்கிறது தகப்பன். தகப்பன் தோளில் தூக்கி வச்சுட்டா அந்த குழந்தை பாருங்க கம்பீரமா இருக்கும். தகப்பனுடைய தோள் மேல உட்கார்ந்து எப்படி இருக்கும் குழந்தை, யோசித்து பாருங்க. எல்லாத்தையும் பார்க்க முடியுதுப்பா, நான் நல்லா பார்க்கறேன்னு சொல்லும். இப்ப எந்த ஆபத்தும் இல்லை, யாருடைய காலு மிதிப்படாது, நெருக்கம் வராது, பாதுகாப்பாக இருக்கும் தகப்பனுடைய தோல்ல. அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மை சுமக்கிறாராம். உலகத்தில் எத்தனையோ பாடுகள், பிரச்சனை, நெருக்கங்கள், அது நம்மை சேதப்படுத்தாதபடி, கஷ்டப்படுத்தி விடாதபடி நம்மை சுமக்கிற ஒரு தகப்பன், தோள் மேல வைத்து சுமக்கிறவர். நான் நினைச்சேன் நம்ம ஊர்ல கிராமத்துல தான் தகப்பன்மார் இப்படி பிள்ளைய தோல்ல வச்சு சுமப்பாங்க. நான் அமெரிக்கா தேசம் போயிருந்தேன்னா, அப்பவே 25 வருஷத்துக்கு முன்னால நான் முதல் முறை போயிருக்கும் போதே நியூயார்க்கில் ஒரு ஸ்ட்ரீட்டில் நாங்கள் நடந்து போகும்போது பார்த்தேன், நெருக்கம், நிறைய கூட்டம். அதில் சில தகப்பன்மார்கள் இந்தியர்கள் இல்லை, வெள்ளைக்காரங்க. சில தகப்பன்மார் பிள்ளையை தோளில் வச்சு சுமந்து கொண்டு போகிறத நான் பார்த்து எனக்கு ஆச்சரியம். நம்ம ஒரு கிராமத்தில் தகப்பன்மார், அப்போ உலகத்தில் எங்கே போனாலும் தகப்பனுடைய பாசம் அப்படிதான். குழந்தைக்கு தோளில் வைத்து கொண்டு அவங்க போகிறாங்க. அந்த அவ்வளோ கூட்ட நெரிசலில் பிள்ளைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று. அதான் தகப்பனுடைய அன்பு. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு நல்ல தகப்பன், நம்மை தோளில் வைத்து சுமக்கிற ஒரு நல்ல தகப்பன் அவர். பிரியமானவர்களே, ஒரு மேய்ப்பன் ஒரு ஆட்டை தோள் மேலே சுமந்துக்கிட்டு போனானா. அது கால் ஒடிஞ்சிருக்குது, காலில் கட்டு போட்டு பெரிய சுமக்கூடம், பெரிய ஆடு, குட்டியில் அது தோளில் வச்சு சுமந்துட்டு போகிறான். அது நிறைய ஆடுகளை ஓட்டி கொண்டு போகிறான். அப்போ ஒருத்தர் கேட்டாருக்கு, போட்டு மேய்ப்பனை பார்த்து, என்னப்பா இவ்வளோ பெரிய ஆட்டை தோளில் சுமக்கிறியே, உனக்கு வலிக்காதா அப்படின்னு கேட்டால், பெரிய ஆடாக இருக்குதுன்னு, கால் ஒடிஞ்சிட்டியா, அதனால கால் அதால் நடக்க முடியாது, தோளில் தூக்கி சுமக்கிற. நீ எப்படிப்பா உடைஞ்சது அப்படின்னு கேட்டா, நான் தான் உடைச்சேன் அப்படின்னு சொன்னானா. நீ தான் உடைச்சியா? ஆட்டு காலை உடைச்சிட்டு தூக்கி சுமக்கிறியான்னா, இது கொஞ்சம் கீழ்ப்படியாம நடந்துச்சு, அங்கங்க மந்தியோட சேர்ந்து போகாது, பச்சை அங்கேருந்து அடுத்த ஆள் தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சிரும். இது மாதிரி அது ஆபத்து, மிருகங்களால் ஆபத்து. இது அங்கங்க விலகி ஓடுது, மந்தைக்குள்ள நிக்க மாட்டேன்னு கோர்ல அடி கொடுத்தனா எலும்பு உடைஞ்சிட்டு நொண்ட ஆரம்பிச்சோன்னே எனக்கு ரொம்ப பரிதாபம் ஆயிட்டு. நானே காயத்தை கட்டினேன், மருந்து போட்டிருக்கிறேன். இப்போ அதால சரியா நடக்க முடியாதா, தோளில் சுமக்கிறேன். இதுதான் தகப்பனுடைய அன்பு. நம்முடைய அப்பா இயேசு அப்படிதான்.
நம்ம கீழ்ப்படியலை, தப்பு பண்ணுறோம், விலகி போகிறோன்னு அடி கொடுத்து சரிப்படுத்துவார். காயப்படுத்தினால் அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிற தேவன் பைபிளில் இருக்குது. இவ்வளோ அற்புதமான தேவன் பார்த்தீங்களா? ஏமாத்துகிற ஆண்டவர் இல்லை. உனக்கு அது வேணுமா, இது வேணுமா, அது நடக்கணும், இங்கே வா, அங்கே வா, இந்த காசு கொடு, அந்த காசு கொடு, இதை செஞ்சிரு, அதை செஞ்சிரு, பரிகாரம் செஞ்சிரு, இப்படிலாம் சொல்லி ஏமாத்துகிறவர் அல்ல இயேசு கிறிஸ்து. தப்பு பண்ண அடி கொடுத்து சரிப்படுத்துவார். காயப்பட்டு அவரே நம்மளை தூக்கி சுமப்பார். எவ்வளோ நல்ல தகப்பன் பார்த்தீங்களா? அவரை சொந்தமாக்கி கொண்டா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். என்ன நடந்தாலும் அதை நமக்கு நன்மைக்கு ஏதுவா நடத்துவார். மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு அற்புதமான தகப்பன். அதான் அந்த சகோதரி திரும்ப திரும்ப சொன்னாங்க, அவர் எனக்கு அப்பா. அவர்கிட்ட அப்பான்னு கூப்பிட்ட உடனே பதில் தருகிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? உங்களுக்கு தகப்பனாக இருப்பார். அவர் நல்ல தகப்பன். அவர் தகப்பனான்னு ஏற்றுக்கொண்டா, அவருடைய பிள்ளைகளாக மாறிட்டீங்கன்னா அவர் அப்பான்னு உரிமையோடு நீங்க கூப்பிட முடியும். அதற்கு இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் போதும். அவர் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம். அப்போ உங்க குழந்தை பாருங்கள், உங்கள்கிட்ட வந்து கேட்கும்போது, சின்ன குழந்தை 5 வயசு பிள்ளை வந்து, அப்பா எனக்கு ஏதாவது தருவம் போடுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, தயவு செய்து அப்படி கேட்குமா? அப்பா எனக்கு வாங்கிட்டு வாப்பா, இதை எனக்கு செய்யப்பா, உரிமையா கேட்கும். பார்த்தீங்களா? அதுதான் உரிமை. நம்ம அப்பாவை அவருடைய பிள்ளைய மாறிட்டோம்னா உரிமையா கேட்கலாம். ஆண்டவரே நம்முடைய பிள்ளை தானே, எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் மறுப்பாரா? மறுக்கவே முடியாது. என் பிள்ளை, என் ரத்தத்தினால கழுவப்பட்ட என் பிள்ளை, எனக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற என்னுடைய மகன், என்னுடைய மகள் கேட்கிறான்னு உடனே ஆண்டவர் செய்வார். உரிமையா நீங்க கேட்கலாம். அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கும் உள்ள அற்புதமான உறவு. அதை கொடுக்கத்தான் அவர் மனிதனாய் உலகத்தில் வந்தார். சரி, கடைசியா இன்னொரு வசனம் பாருங்க. மத்தேயு 7:11 அவர் தகப்பன். இதை பற்றி இன்னும் தியானிச்சுக்கிட்டே இருக்கலாம். இன்னும் நிறைய வசனம் இருக்குது. ஒரு தகப்பனா என்னெல்லாம் செய்யறாருன்னு சொல்லி நீங்க வேதத்தை வாசிக்க 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 ஆண்டவரை பற்றி என்ன இப்படி அற்புதமான காரியத்தில் அறிய முடியும். பாருங்க, மத்தேயு 7:11 இயேசு சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, அவர் நன்மையானவைகளை தருகிற ஒரு தகப்பன், நம்ம மேல இரக்கமுள்ள ஒரு தகப்பன், நம்மளை சிக்ஷித்து நடத்துகிற தகப்பன், நம்மை தூக்கி சுமக்கிற ஒரு தகப்பன், நமக்கு நன்மையானவைகளை தருகிற தகப்பனா. ஆண்டவரே சொல்றார் பாருங்களேன், உனக்கு நன்மையானவைகளை தருகிற ஒரு நல்ல தகப்பன் அவர். உங்களுக்கு என்ன வேணும்? என்ன நன்மை கேட்டாலும் அவர் செய்வார். உங்களுக்கு குழந்தை செல்வம் தருவார், சுகம், விடுதலை, வேலை, கடன் பிரச்சனை மாறணும். என்ன நன்மை இன்னைக்கு உங்களுக்கு வேணும்? அப்பா, நான் உங்களுடைய பிள்ளை வந்திருக்கிறேன், எனக்கு இந்த நன்மை வேணும், எங்க குடும்பத்தில் இந்த அற்புதத்தை செய்யுங்கப்பா, நாங்கள் உங்க பிள்ளைங்க தானே, எங்களுக்கு செய்யுங்க. உரிமையா கேட்டு பாருங்க. நன்மையானவைகளை தருகிற ஒரு தேவன். அவர் கொடுக்கிற நன்மையில பெரிய நன்மை என்ன தெரியுமா? லூக்கா 11:13 இதே காரியத்தில் இயேசு சொல்லும் போது சொல்லுகிறார். என்ன சொல்றார் பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற பெரிய நன்மை என்ன தெரியுமா? பெரிய கிஃப்ட், பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரே, எனக்கு அந்த பரிசுத்த ஆவியை தாங்க, என் மேல அந்த ஆவியானவர் இருந்தே நான் நடத்தணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்பது தேவனுடைய வல்லமையின் ஆவியானவர். அவர் வந்து நமக்குள்ள வாசம் பண்ணும் போது இயேசு எப்போது நம்மோடு இருப்பதை உணர முடியும். அவர் அழகாய் நம்ம நடத்துவார். அப்போ நீங்க கேட்டா அந்த அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியை தருவார். நன்மையான ஈவுகளை உங்களுக்கு தருவார். என் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும்ப்பா, ஆண்டவர் செய்வார். என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கணும்ப்பா, ஆண்டவர் செய்வார். எங்களுக்கு சொந்த வீடுல ஒரு வீடு வேணும்ப்பா, ஆண்டவர் தருவார். எங்களுக்கு குழந்தை இல்லை, அந்த நன்மை தாங்க. எந்த நன்மையா இருந்தாலும் இயேசுன்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டு பாருங்க, கட்டாயம் அதை உங்களுக்கு தருவார். இவ்வளவு நல்ல தகப்பன் பார்த்தீங்களா? இவ்வளவு அற்புதமான ஒரு தகப்பன், என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற நல்ல தகப்பன் அவர். உரிமையோடு அவரை அப்பான்னு கூப்பிட்டு நம்ம செபிக்க முடியும். பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறதற்காக தன்னை சிலுவையில் அவர் பலியாய் கொடுத்தார். என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கணும். இந்த சாபம் இந்த உலகத்தில் இருக்குது, பாவத்தின் பாதிப்பு இருக்குது, அதெல்லாம் மாற்றி என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கணுமானா நான் அதுக்கு ஒரு பரிகாரம் செய்யணும். பரிகாரம் செய்தாதான் மாற்ற முடியும். பாவத்துக்கு பரிகாரம், சாபத்துக்கு பரிகாரம், வியாதிக்கு பரிகாரம், தோஷத்துக்கு பரிகாரம். இந்த இதெல்லாம் மாறினாதான் ஆசீர்வாதம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா, அவரே மனிதனாய் வந்து
தன்னுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிலுவையில சிந்தி தன்னை பரிகாரியாக தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். என்ன அடிங்க, என் ரத்தத்தை சிந்துங்க, என்னை காயப்படுத்துங்க, நான் பரிகாரியாக என் பிள்ளைகளுக்காக மறிச்சு நான் உயிரோடு எழும்புறேன், என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கணும், இந்த பாவ சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி அவரே சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். அது அவர்தான் பரிகாரி. பாவத்துக்கு பரிகாரம் இயேசு, சாபத்துக்கு பரிகாரம் இயேசு, தோஷத்துக்கு பரிகாரம் இயேசு, வியாதிக்கு பரிகாரம் இயேசு, எல்லாத்துக்குமே பரிகாரி அவர்தான். அதுக்கு ஏதாவது பணம் கொடுக்கணுமா? ஒன்றும் தேவையில்லை, விசுவாசித்தால் மட்டும் போதும். ஆண்டு என்னை நீ விசுவாசித்தா நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன். முதல்ல உன் வாழ்க்கை மாறணும், அப்பதான் உனக்கு அற்புதம் செய்வேன். அதுதான் தகப்பனுடைய அன்பு. இல்லை எப்படி வாழ்ந்துக்க, லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி ஏமாத்து, மக்கள் எல்லாம் ஏமாத்து, ஓட்டுக்காக பணத்துக்காக என்ன வேணாலும் ஃப்ராடுத்தனம் பண்ணு, நீ பக்தியா வந்தா போதும். இது இயேசுகிட்ட நடக்காது. நீ மனம் திரும்பணும், உன் பாவத்தை உணரணும். ஜனங்களை ஏமாத்தினல்ல, மனம் திரும்பு. மற்றவங்க பணத்தை ஏமாத்தி எடுத்தல்ல, மனம் திரும்பு. நீ குடிச்சிட்டு வந்து மனைவி அடிச்சல்ல, மனம் திரும்பு. நீ பொய் சொல்லி மற்றவங்களை வஞ்சித்தல்ல, மனம் திரும்பு. நீ மக்களை ஏமாத்தினல்ல, மனம் திரும்பு. அதை உணர்ந்து மனம் திரும்பினா மட்டும்தான் இயேசுகிட்ட ஆசீர்வாதம் பெற முடியும். நீங்க ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீ என்ன வேணாலும் பண்ணு, தட்டு நிறைய காணி கொண்டு வந்துட்டா அவனுக்கு ஆசீர்வாதம், முதல் மரியாதை இது இயேசுகிட்ட கிடைக்காது. உண்மையா மனம் திரும்பி என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இந்த பாவம் இனிமே எனக்கு வேண்டாம், இன்னும் நான் உண்மையா நடக்கணும், உதவி செய்யுங்கன்னா மன்னிச்சு உதவி செய்வார். அதுதான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டவரிடத்துல? இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். கருத்தா ஜெபிக்கணும். இப்போ உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்? நம்ம முழங்கால் படியிட்டு ஜெபிக்க போகிறோம். உங்க வீட்டில் உங்க பக்கத்துல தான் இயேசு இருக்கிறாரு. எங்கோ இருக்கிறாரு, நால்மாவடியில் இருக்கிறாரு, அங்கிருந்து ஏதோ இயேசையப்படுறாரு. உங்க வீட்டில் உங்க பக்கத்துல தான் இருக்கிறாரு. அவர் எங்கு வியாபித்து இருக்கிற ஆண்டவர், எல்லா தேசத்திலும் இருக்கிறார். எல்லா குடிசை வீடா இருந்தாலும் அங்க இருக்கிறார். நீங்க ஒரு பெரிய வீட்டில் இருந்தாலும் அங்கும் இருக்கிறார். எல்லா இடத்திலும் இயேசு வியாபித்து இருக்கிறார். இப்போ முழங்கால் படியிட்டு நம்ம கருத்தா ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்துல முழங்கால் படியிட்டு நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். இப்ப ஜெபிக்கலாமா? அப்படியே முழங்கால் படியிடலாமா? இயேசுக்கு முன்னால உங்கள் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறா தெரியுமா? முதலாவது நிறைய பேர் இந்த மதுபானத்தை விட முடியல, போதை வஸ்துகளை விட முடியல, இந்த மயக்க அந்த கொண்டு வருகிற போதை பொருட்களை விட முடியல, போதை ஊசி போட்டு கொண்டுகிறேன், என் வாழ்க்கையே போச்சு, தடுமாறின்னு இருக்கிற வாலிப தம்பி, வாலிப மகளே, வெளியில யாருக்குமே தெரியாது, எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா உயிரை விட்டுருவாங்க, என்னால் இதை விட முடியலையே, நான் என்ன செய்யறது அப்படின்னு கலங்கின்னு இருக்கிற வாலிப மகளே, வாலிப தம்பி, இயேசு உன்னை நேசிக்கிறார், உனக்கு விடுதலை தருவார். நல்ல ஒரு தகப்பன், உன்னை பாவின்னு எல்லாம் ஒதுக்க மாட்டார். நீ பாவி, நீ இப்படிலாம் ஏமாத்துறவங்க அப்பா அம்மாவை அப்படிலாம் ஒதுக்க மாட்டார். நீ ஏதோ அகப்பட்டு கொண்ட கண்ணியில, ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, சிநேகிகள் மூலமா பாவத்தில் அகப்பட்டு கொண்ட, யார் எனக்கு விடுதலை தருவார் நினைக்கிற? இயேசு உன்னை மன்னிக்க, விடுதலை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவருடைய அன்பை என்னை நெருக்கி ஏவுகிறது. நிறைய பேர் கண்ணீரோட நிக்கிறீங்க. வாலிப தம்பி, வாலிப மகள், கண்ணீரோட நிக்கிறீங்க. எனக்கு ஒரு விடுதலை உண்டா? இந்த பாவம் மன்னிப்பு கிடைக்குமா? என்னால் இதை விட முடியுமா? என் வாழ்க்கையை அழிஞ்சு போச்சுரே, எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச உயிரை விட்டுருவாங்களே, என்ன நம்புறாங்களே, நான் இந்த மாதிரி இருக்கிறேனே என்று உன்னையே நினைத்து துக்கப்பட்டு கண்ணீரோடு நிற்கிற வாலிப தம்பி, வாலிப மகளே, உன்னை ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய கண்கள் உன்னை நோக்கி பார்க்கிறது. வரையில முழங்கால் படியிடு. அப்படியே இயேசுவை பார்த்து சொல்லு, இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, என்னால விட முடியல, என்னால நிம்மதியா இருக்க முடியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிருது, என்னால இந்த மதுபானத்தை விட முடியல, போதை வஸ்துகளை விட முடியல, ஐயோ நான் தவறான ஃப்ரெண்ட்ஷிப்ல அகப்பட்டு கொண்டேனே, தவறான ஒரு உறவில் அகப்பட்டு கொண்டேனே, விட முடியலையே,
இயேசுவே இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, என்னை மன்னிங்க. ஜெபமண்ணு மகளே, ஜெபமண்ணு மகனே, ஆண்டவர் உன் அருகில நின்று கொண்டு இருக்கிறார். நீ ஏன் தற்கொலை பண்ணி சாகணும்னு நினைக்கிறேன்? எங்க அப்பா அம்மாவுக்கு அவமானத்தை உண்டாக்குறதை விட நான் செத்து போறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறியே? இல்ல, உன் நிமித்தம் உங்க அப்பா அம்மா சந்தோஷப்பட போறாங்க. உன் வாழ்க்கை ஆண்டவர் மாற்றத்தை பக்கத்துல வந்திருக்கிறார். நீ தற்கொலை பண்ற காரியத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்த நான் உன்னை வாழ வைக்கிற ஆண்டவர் என்று சொல்லுகிறார். ஆண்டோடத்தில் ஒப்பகொடு. மாத்திரைகளோடு உட்கார்ந்து இருக்கிற மகளே, மாத்திரைகள் சாப்பிட்டு அப்படியே நான் தூக்கத்திலேயே மறித்து போகட்டும், இந்த பாவத்தை விட முடியல நீ எண்ணிக்கொண்டிருக்கிற மகளே, உன் பக்கத்துல இயேசு வந்து நிற்கிறார். நீ ஏன் சாகணும் மகளே? நான் உனக்கு விடுதலை தர்றேன், நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன், புதிய இருதயத்தை தருகிறேன் இயேசு சொல்லுகிறான். ஒப்பகொடு மகளே, ஒப்பகொடு மகளே, ஒப்பகொடு. ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். அநேகர் கண்ணீரோடு நிற்கிறதை பார்க்கிறார். தகப்பன்மார்கள் ஜெபிக்கிறீங்க, குடும்பத்தில் உள்ளவங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்கள அற்பமா நினைக்காதங்க, குடிகாரன்னு சொல்லி துக்கப்படுத்தாதங்க. ஐயோ, அந்த பாவத்தில் அகப்பட்டு கொண்டாங்க. இயேசுவே என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க, எங்க அப்பாவுக்கு விடுதலை கொடுங்க. நீங்க தொடுங்க ஆண்டவரே, கேளுங்க. உங்களுடைய இருதயத்துல கை வச்சு, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு நல்ல தகப்பனாக நீங்க இருக்கணும், உங்க பிள்ளையாக நான் இருக்க விரும்புறேன், என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே சொல்லுங்க. வாய் திறந்து என் பாவத்தை மன்னிச்சிருங்க, உம்முடைய மகனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, உம்முடைய மகளாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் என்னை புறக்கணிக்கிறாங்க, எல்லாரும் பாவின்னு ஒதுக்குறாங்க, என் மனசாட்சி என்னை வாதிக்குது, இனி என்னால பரிசுத்தமா வாழ முடியாதுன்னு சாத்தான் சொல்லுகிறான். தற்கொலை பண்ணி செத்துறன்னு பிசாசு பேசுகிறான். இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க. ஜெபி மகளே, ஜெபி மகனே, ஐயா ஜெபம் பண்ணுங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க கேளுங்க. அவருடைய அன்பை தொடுகிறது, அவருடைய மனதுருக்கம் தொடுகிறது. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள்ள இறங்குகிறது. அவர் சிலுவையில சிந்தின ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை இவங்க மேல இறங்கட்டும். இப்பொழுது மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், பாவ அடிமை தன்னத்தில் இந்த விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இயேசுவே உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவங்க மேல இறங்கட்டும். இன்றைக்கு இந்த பாவ கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும், சாப கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் இவர்களை உம்முடைய பிள்ளைகளாக அணைத்துக் கொள்ளுங்கப்பா. மகனே மகளே என்று அணைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே கண்ணீரோடு நிற்கிறாங்கப்பா, அழுகிறாங்க. ஆண்டவரே யார் விடுதலை தருவார்கள் என்று ஏங்கி நிற்கிறாங்க. ஆண்டவரே தொடுங்க, ஆண்டவரே தொடுங்க, ஆண்டவரே ஒவ்வொருவரை தொடுங்க. ஒவ்வொரு வீட்டுகளையும் ஒவ்வொரு அறைகளுக்குள்ள கடந்து செல்லுங்க. ஆண்டவரே கார்ல இருந்து கொண்டு இதை பார்த்து ஜெபிக்கிறாங்களே, அந்த வாலிப தம்பியை தொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அந்த தற்கொலை எண்ணங்கள் மாறட்டும், ஒரு விடுதலையின் வல்லமை இறங்கட்டும். தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடுங்க. உம்முடைய பிரசன்னம் இறங்குகிறதற்காய் நன்றி, ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. இருதயத்தில் கை வச்சு, இயேசுவே உள்ளத்துல வாங்க, உங்களை நான் என் தகப்பனாக ஏற்றுக்கொள்றேன், என்ன உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க. ஜெபிங்க ஜெபிங்க. இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, எனக்குள்ள தங்குங்க, என்ன உம்முடைய மகனாக ஏற்றுக்கொள்ளுங்க, மகளாக ஏற்றுக்கொள்ளுங்க. கண்ணீரோடு அநேகர் ஜெபிக்கிறாங்களே தகப்பனே, இவங்க யாரிடத்துல போவாங்க? உங்களை தவிர யார் இவங்களுக்கு விடுதலை தர முடியும்? உங்களை தவிர யார் இவங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியும்? யார் அற்புதம் செய்ய முடியும்? நீங்க தானே இவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தீங்க. அணைத்துக் கொள்ளுங்க, அணைத்துக் கொள்ளுங்க. இந்த மகளை அணைத்துக் கொள்ளுங்க, அணைத்துக் கொள்ளுங்க. அவங்களுடைய முத்தமிடுங்க, அவங்களுடைய துக்கத்தை மாற்றுங்க, பாவக்கட்டுகளை அரித்து போடுங்க. அநேகர் மேல சாண்டோட ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது. பாவத்தை கொண்டு வந்து அடிமைப்படுத்தின ஆவிகள் விலகுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொல்லாத பிசாசு என் பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிள்ளைகளை அடிமையாக்கி வேதனைப்படுத்தி தற்கொலை தோண்டுகிற பொல்லாத சாத்தானே, உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த வாலிப தம்பி விட்டு விலகி போ, இந்த வாலிப மகளை விட்டு விலகி போ. குடிவெறியின் ஆவியை உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். இந்த தகப்பனாரை விட்டு விலகி போ, இந்த மகளை விட்டு விலகி போ. பொல்லாத விபச்சாரத்தின் ஆவியை, இச்சையை தூண்டுகிற
சாத்தானை விலகு இயேசுவின் நாமத்தில் என்று உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். என் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். இன்றைக்கோட பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும், சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்படட்டும். வஞ்சிக்கிற பொல்லாத பிசாசு, என் ஜனத்தை ஏமாற்றுகிற பொல்லாதவனே, நீ பிசாசு என்பதை மறைத்து என் ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற சாத்தானை கடிந்து கொள்ளுகிறேன். விலகு இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலை விடுதலை ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாகட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் வரட்டும். தேங்க்யூ லார்ட். உம்முடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய வெளிச்சம் அநேகர் மேல இறங்குவதை நான் பார்க்கிறேன். விடுதலை, உங்களுடைய வீட்டுக்குள்ளே விடுதலை வருகிறது, சந்தோஷம் வருகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி, விடுதலைக்காக நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. அநேகருக்கு விடுதலை. இப்ப இருதயத்தில் கை வச்சு இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.